எதிர்த்து பேசிட்டு வணக்கம் நண்பர்களே, நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். புதிய கல்விக் கொள்கை, மத்திய அரசாங்கம் வகுத்திருக்கிற புதிய கல்விக் கொள்கை என்பது மிகப்பெரிய விவாதத்தை நாடு முழுக்க எழுப்பியிருக்கிறது. இந்த புதிய கல்விக் கொள்கை என்பது பல்வேறு சீர்திருத்தங்களை கொண்டதாக இருக்கும் என ஒரு வாதத்தை முன்வைக்கிறது மத்திய அரசாங்கம். அதே வேளையில் பல்வேறு தரப்பினரும் கூட இந்த புதிய கல்விக் கொள்கையில் பல்வேறு விமர்சனங்களையும் சர்ச்சைகளையும் குறிப்பிடுகிறார்கள். குறிப்பாக இன்றைக்கு சிறுபான்மை நிறுவனங்களை சார்ந்த கல்வி நிறுவனங்களை சார்ந்தவர்கள் இன்றைக்கு ஒரு போராட்டத்தையும் நடத்தியிருக்கிறார்கள் தமிழக தலைநகர் சென்னையில். பல்வேறு விதங்களில் இந்த புதிய கல்விக் கொள்கை என்பது சிறுபான்மையினர் நடத்துகின்ற கல்வி நிறுவனங்களுக்கு எதிராக இருக்கின்றது என்பதோடு சேர்த்து ஆசிரியர்களுக்கு எதிரானதாகவும் பல்வேறு முக்கியமான விஷயங்கள், ரொம்ப குறிப்பாக அவர்கள் சொல்வது என்பது வேதகால கல்வியை பாராட்டுகின்ற விதத்தில் இவர்களுடைய தொடக்க உரை என்பதே இதில் பல்வேறு சந்தேகங்களை எழுப்புகிறது என்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறார்கள். இந்த புதிய கல்விக் கொள்கை என்பது ஏற்புடையதாக இருக்கிறதா, எதிலெல்லாம் மாற்றங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் என்கிற விவாதங்கள் ஒரு பக்கம் நடக்க, இதன் மீதான மக்களுடைய பொது கருத்தை வலியுறுத்துவதற்கு ஆகஸ்ட் 16ஆம் தேதி வரைக்கும் நாட்கள் இன்றைக்கு நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. ஆகஸ்ட் 16ஆம் தேதி வரை பொதுமக்கள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கலாம். இந்த புதிய கல்விக் கொள்கை குறித்த இந்த டிராப்ட் மேல மத்திய அரசாங்கம் இன்னும் இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை. தமிழகத்தைச் சேர்ந்த முன்னாள் கேபினெட் செக்ரட்டரி, மத்திய கேபினெட் செக்ரட்டரியாக இருந்த திரு TSR சுப்பிரமணியம் தலைமையில் நடந்த அந்த புதிய கல்விக் கொள்கையின் ஒரு டிராப்ட் தான் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதை முன்வைத்து தான் பல்வேறு விவாதங்கள் எழுந்து கொண்டிருக்கின்றன. இன்றைய நம்முடைய அரங்கிலும் கூட இதுதான் விவாதமாக இருக்கிறது. நம்மோடு பங்கேற்கிறார்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பேராசிரியர் திரு அருணன், அதே போல ஓய்வு பெற்ற முன்னாள் துணைவேந்தர் திரு கலாநிதி, சிறுபான்மை கல்வி நிறுவனங்களின் சார்பாக தஞ்சை டோமி, கோவை அரங்கத்திலிருந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய திருமிகு வானதி ஸ்ரீனிவாசன். அனைவருக்கும் வணக்கம். டோமி, இன்னைக்கு உங்களுடைய போராட்டத்தினுடைய முக்கியமான நோக்கம் என்ன? எதெல்லாம் எதிர்க்கக்கூடிய விஷயங்களாக இருக்கிறதுன்னு பாக்குறீங்க? ஒரு புதிய கல்விக் கொள்கையை வகுக்கும் போது பல்வேறு நல்ல விஷயங்களை அவங்க முன்வைக்கிறதா சொல்றாங்க. இந்த கமிட்டி வெளியிட்டிருக்கிற அந்த 43 பக்க அறிக்கையிலும் கூட நாங்க இதெல்லாம் முன்வைக்கிறோம் பல்வேறு விதங்கள்ல. குறிப்பாக 25% இடஒதுக்கீடு, RTEல கிடைக்கிற இந்த இடஒதுக்கீடு என்பது சிறுபான்மை சமூக அந்த பள்ளிகளிலும் இடம்பெற வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. சமநிலையை உருவாக்குவதற்கு கணிதம், ஆங்கிலம் உள்ளிட்ட பல்வேறு அந்த மொழிகளில் இருக்கிற பாடத்திட்டங்களை சமநிலை உருவாக்குவதற்கான முயற்சிகள் உள்ளிட்ட பல முக்கியமான அம்சங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக உங்களுக்கு எழுகிற அச்சங்கள் என்ன? ஜூன் 30ஆம் தேதி வெளியிடப்பட்ட இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கை அது வெளியிடப்படவில்லை, அது லீக் செய்யப்பட்டிருக்கிறது. மொத்தம் 217 பக்கங்களை கொண்டிருக்கிற ஒரு கல்விக் கொள்கை 43 பக்கங்கள் மட்டும் ஆன்லைனில் லீக் செய்யப்பட்டிருக்கு. MHRDயோட அபிஷியல் வெப்சைட்ல லீக் செய்யப்பட்டிருக்கிறது. அது லீக் நம்ம சொல்ல முடியுமா? எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, முதலமைச்சர்கள் மாநாட்டில் தமிழ்நாட்டிலிருந்து நம்முடைய நிதி அமைச்சர் கலந்து கொண்ட போது அவர்களுக்கே இது அறிவிக்கப்பட்டு அவர்களுடைய ஒப்புதல் பெறாதது போல இதை அவர் எதிர்த்திருக்கிறார். இது மாநில அரசினுடைய உரிமையில் தலையிடுவது என்று. இப்ப சிறுபான்மையினர் இதை இன்னைக்கு அவர்களுடைய எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள் என்றால், சென்னையில் மட்டும் இல்ல, கோவையில, தமிழகம் முழுவதும் பதிவு செய்திருக்கிறார்கள். அவர்கள் பதிவு செய்தது இது சிறுபான்மையினருக்கு எதிரானது என்ற காரணத்தினால் மட்டுமல்ல. இதை அப்படி சுருக்கி பார்க்காமல், இந்த அமைப்பில் ஆரம்பத்திலே பார்த்தீர்கள் என்றால், நீங்கள் சொன்னது போல வேதிக் கல்வி, குருகுல கல்வியை சொல்கிறார்கள். அதுபோல சரகா, பாஞ்சாலி முனிவர், இது போன்றவர்களுடைய பங்களிப்பு, சுதந்திர போராட்ட காலத்தில் ராஜாராய் மோகன் ராய், காந்தி இவர்களுடைய பங்களிப்பு, இதெல்லாம் பேசுகிறவர்கள் 300 வருடங்களாக கல்வி தனிமனிதனுடைய உரிமை என்று ஊர்ஜிதம் செய்யப்படுவதற்கு முன்பாகவே எல்லாருக்குமான கல்வி என்று இதை பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு சென்ற கிறிஸ்தவர்களுடைய பங்களிப்பை பற்றி இந்த அறிக்கையில் ஒரு வரி கூட இல்லை. அது ஒன்று. இன்னொன்று, இவர்கள் சொல்லுகிற குருகுல கல்வியும் இந்த வர்ணாசிரம தர்மத்தையும், இது படிநிலை சமூகத்தையும், இது எல்லாருக்குமான கல்வி என்ற நிலையை மாற்றுகிறது. அடிப்படையில் நாங்கள் முன்வைப்பது இது இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு கொடுக்கிற தொடக்க உரையில அப்படி குறிப்பிட்டிருக்கிறாங்க. குருகுல கல்வி குறித்தெல்லாம் உள்ளேயும் போகுது. உள்ளேயும் நான் அந்த நம்பர்லாம் உங்களுக்கு சொல்றதுன்னா, ஐ ஹேவ் தி நம்பர்ஸ். இப்ப எதை சொல்றேன்னா, ஒரு மதச்சார்பின்மை அப்படிங்கும் போது ஒரு வேதிக் தன்மை, அதாவது ஒற்றை கலாச்சாரம், இதெல்லாம் உள்ளுக்குள்ள வருது. அது மாதிரி மதச்சார்பின்மை என்பது நம் நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை கூறு. அதுபோல சமத்துவ கல்வி, எல்லாருக்குமான கல்வி, இந்த கல்விக் கொள்கை இரட்டை கல்வியை
பணம் படைத்தவன் படைக்காதவன், 10ஆம் வகுப்புக்கு அப்புறம் தொழிற்கல்விக்கு ஒருத்தன் போகலாம், படிக்கவில்லை என்றால் இன்னொருத்தன், இப்படி இந்த இரட்டை கல்வி முறை, இப்படியெல்லாம் நாம் எதை வேண்டாம் என்று ஒதுக்கி மாற்றம் என்றால் அது எல்லாருக்குமான மாற்றம், எல்லாருக்குமான கல்வி, எல்லாருக்குமான தரமான கல்வியாக இருக்க வேண்டும் ஒழிய பாகுபடுத்துகின்ற பிளவுபடுத்துகின்றதாக இருக்கக்கூடாது என்றுதான் எல்லாருக்குமானது. இது ஒரு சில ஆளும் வர்க்கத்திற்கு மட்டும் சாதகமாக இருக்க, இந்துக்களில் பெரும்பான்மையானவர்களுக்கு கூட இது எதிரானது, தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரானது என்று ஒட்டுமொத்த பாதிக்கப்படுகின்றவர்கள் குரலாகத்தான் நிறைய கல்வியாளர்களுக்கு கூட இது போன்ற எதிர்ப்புகளை தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்காங்க. பல இடங்கள்ல அரங்க கூட்டங்கள் நடக்கல. இன்னொன்று, இதை நாங்க ஏன் பதிவு செய்யறோம்னா, 300 வருடங்களாக பெரும்பான்மை இன்னைக்கு தமிழ்நாட்டில் 5000 பள்ளிகளை நடத்துகிறவர்கள் கிறிஸ்தவர்கள், CSI 2000 பள்ளிகளும், கத்தோலிக்கர்கள் 3000 பள்ளிகளும். இந்த 5000த்துல வெறும் 500 பள்ளிகள் தான் ஆங்கில பள்ளிகள், மற்றதெல்லாம் கிராமங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி கல்வியிலே தங்களுடைய பங்களிப்பை, மனித வளத்தை அதிகமாக செலவழித்திருக்கிற ஒரு கிறிஸ்தவ சமூகம் ஒரு கல்விக் கொள்கையில் ஈடுபடுத்தப்படவில்லை என்பதும் அந்த கல்விக் கொள்கையில் இருப்பது எங்களுடைய உரிமை. குருகுலம் உள்ளிட்ட விஷயங்களை கொண்டு வருவதா அல்லது கிறிஸ்தவர்களுடைய பங்களிப்பை கொண்டு வராததா? ரெண்டுமே. இந்த குருகுல கல்வியை கொண்டு வருவது எதை குறிக்கிறது என்றால், மறுபடியும் நாம் எதற்கு போகிறோம், வர்ணாசிரம தர்மம் அந்த போன்ற எப்படி இருந்தது, இது ஒரு சிலருக்கான கல்வியாக இருந்ததை எல்லாருக்குமான கல்வியாக மாற்றினோம், மறுபடியும் அவர்கள் எப்படி கொண்டு போகிறார்கள் அதை எதிர்ப்பதும். இன்னொன்று, எங்களுடைய பங்களிப்பை நிராகரித்திருப்பது. இவர்களுடைய அடிப்படை நோக்கம் என்ன, உள்நோக்கம் என்ன, இது எந்த பார்ப்பனியம். ஒரே ஒரு அதற்கு சொல்றேன், மோடி தலைமையில் ஆட்சி அமைந்தவுடன் அவங்களுடைய பத்திரிகை, RSS அமைப்பின் ஏடான ஆர்கனைசர் பத்திரிகையில் தலைவர் மோகன் பகவத் சொன்னது, கடந்த 1200 ஆண்டுகளாக நம் மக்களின் மனநிலை மாசுபட்டு வருகிறது. நம் நாட்டை ஆக்கிரமித்து ஆட்சி புரிந்தோர் நம் மக்களிடம் இருந்து மதிப்புகளை சிதைத்துள்ளனர். நம் மனங்களை ஆதிக்கம் செய்யும் இப்பொய்யான மதிப்பீடுகளை தூக்கி எறிய வேண்டும். நம்முள் புகுத்த பெற்ற இம்மதிப்பீடுகளை தகர்க்க பிறகே நம் கலாச்சார அடிப்படையிலான கல்வி அமைப்பை நாம் காட்ட முடியும்னு மோடி ஆட்சியேற்ற அந்த டிசம்பர் 24, 2014 டிசம்பர்ல RSS தலைவர் சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறம் நான் நிறைய இருக்கு. இப்படி பார்க்கும்போது இவர்கள் கொண்டு வருவதனுடைய உள்நோக்கம் எங்களுக்கு அச்சத்தை கொடுக்கிறது. எஜுகேஷன் பாலிசி என்ன சொல்லுதுன்னு தான் பார்க்கணும். நம்ம மோகன் பகவத் அவர் கல்வியை பத்தி சொல்றாரு, நம்ம ஆட்சிக்கு வந்துட்டோம், கல்வியில கை வைக்கலாம். நீங்க முன்வைக்கிற மாதிரியான கருத்தையும் கூட அவரும் முன்வைக்கிறார்னு வைக்கலாம். நம்ம தொடர்ந்து பேசும் அடுத்தடுத்த கட்டங்களில் உங்களுடைய கேள்விகள் கேட்க வேண்டியிருக்கிறது. வானதி, இங்கதான் நேரடியான கேள்வி பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி வருகிறது. மத்தியில் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு மனிதவளத்துறையினுடைய பல்வேறு முடிவுகள் சர்ச்சைக்குள்ளானது. குறிப்பாக சமஸ்கிருதத்தை நீங்க திணிக்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகிறது. கூடுதலாக நேற்றைக்கு உங்களுடைய புதிதாக பதவியேற்றிருக்கின்ற மனிதவளத்துறை அமைச்சர் RSS உள்ளிட்ட வலதுசாரி சிந்தனை கொண்டவர்களுடைய ஒரு கூட்டத்தை நடத்திருக்கிறார். 6 மணி நேரம் அவர்களோடு ஆலோசனை நடந்திருக்கிறது. இது எல்லாம் சிறுபான்மை மக்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக கல்வியாளர்கள் பத்தியிலுமே கூட ஒரு அதிருப்தியை, ஒரு சந்தேகத்தை பல்வேறு விதங்களில் எழுப்பிக் கொண்டிருக்கிறது. வணக்கம் கார்த்திகை செல்வன், நிறைய கேள்விகள் எழுப்பியிருக்கீங்க. எனக்கு அதுக்கான டைம் எந்த அளவுக்கு இங்க அந்த குறிப்பிட்ட டைம்குள்ள என்னால சொல்ல முடியும் அப்படிங்கறது ஒரு பக்கம் சேலஞ்சா இருந்தா கூட, நீங்க கேட்ட கேள்விகள் எல்லாம் ஒரு பக்கம், எனக்கு முன்னாடி பேசின சகோதரர் தஞ்சை டோமி அவர் முக்கியமான சில கேள்விகளை முன் வச்சிருக்காரு. முதல்ல, இந்த புதிய கல்விக் கொள்கை அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இது மதத்தை அடிப்படையா வச்சு எந்த குழந்தைகளையும் பாகுபடுத்தி பார்க்கல. அனைத்து குடிமக்களுக்குமான கல்விக் கொள்கையை தான் இங்க பேசுறமே தவிர இத ஹிந்து கல்விக் கொள்கை, கிறிஸ்தவ கல்விக் கொள்கை எல்லாம் எங்கேயும் பிரிச்சு பார்க்கல. ரெண்டாவது, ரொம்ப கிளவரா ஏதோ திரும்பவும் வர்ணாசிரம தர்மம் வந்துரும், கல்வி யாரோ ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு மட்டும் வரும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை சொல்றாங்க. எந்த இடத்துலயும் குறிப்பிட்ட ஜாதியை சார்ந்து இந்த குழந்தைங்க படிக்கணும், இல்ல வேற எந்த இடத்துல பாகுபடுத்தி பார்க்கலான்னு புதிய கல்விக் கொள்கை சொல்லல. கிறிஸ்தவர்களுடைய பங்களிப்பை பற்றி இந்த இடத்துல சொல்லலன்னு சொல்றீங்க. நாங்க எஜுகேஷனுக்காக அனைவருக்குமான கல்வியை பாடுபட்டிருக்கோம். சகோதரர், இந்த நாட்டுல கிறிஸ்தவர்கள் வர்றதுக்கு முன்னாடியும் எங்க மக்களுக்கு எழுத படிச்சு தெரிஞ்சிருந்தது. மிகச்சிறந்த இதிகாசங்களையும் புராணங்களையும் மட்டும் இல்ல, மிக தரமான இலக்கியங்கள், மனித வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை கல்வி விஷயங்களையும் இந்த நாடு இருந்தது. அதனால 300 வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த நாட்டு மக்கள் எங்க மூலமா எஜுகேஷன் கொடுத்திருக்காங்கிற மாதிரியான தொனி உங்க பேச்சுல தென்படுது. தயவு செஞ்சு உங்களோட பங்களிப்பு எல்லாம் நல்ல விஷயம், நாங்கெல்லாம் அதை மறுக்கல. ஆனா எங்களோட பங்களிப்பை பத்தி சொல்லாததால
புதிய கல்விக் கொள்கையில எந்த விஷயம் அந்த நாட்டுக்கு ஏதோ இந்த குழந்தைங்களுக்கு படிக்கிற விஷயத்துல நடந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறது தவறான கருத்து. தயவு செஞ்சு அதை மாத்திக்கோங்க. வானதி, நீங்க ரொம்ப பறந்துபட்டு வானதி நீங்க ரொம்ப பறந்துபட்டு ஒரு விஷயத்தை பாக்குற ஒருத்தர், அதனால இந்த கேள்வி கேட்கிற. உங்களுடைய துணியில எனக்கு புரியுறது, ஒருவேளை என்னுடைய புரிதல் தவறா இருக்கலாம். கிறிஸ்தவர்கள் ஏதோ வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள் மாதிரி, இந்தியர்கள் இல்லாத மாதிரி ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்தாங்கன்ற அந்த கருத்து சரியா? இல்ல, நான் ஏன்னா சகோதரர் முன் வச்ச கேள்விக்கான பதில நான் சொல்றேன். 300 வருஷமா நாங்க இந்த எஜுகேஷனுக்கு பங்களிப்பு, நாங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அனைவருக்குமான கல்வின்னு சொன்னார் இல்லையா? அவர் வர்றதுக்கு முன்னாடியும் இந்த நாட்டுல சமுதாயத்துல ஒரு சில வித்தியாசங்கள் இருந்திருக்கலாமே தவிர படிப்பறிவே இல்லாம ஒரு சமூகத்தை வச்சிருந்தாங்க அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாது. கிராமத்துல திண்ண பள்ளிக்கூடத்துல கூட எல்லா குழந்தைங்களும் சேர்த்து வாத்தியார் சொல்லி கொடுப்பாரு. அப்ப இருந்த கல்வி முறை குலக்கல்வி முறை அப்படிங்கறதுதான் தொடர்ந்து நம்ம எதிர்த்துட்டு இருக்கிறோம். அது தமிழகத்துல பல்வேறு விதங்கள்ல எதிர்க்கப்பட்டது. குலக்கல்வி முறை என்பதை மீண்டும் வேறு வழிகளை கொண்டு வருவதற்கான முயற்சி இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இல்ல, இத குலக்கல்வி அப்படின்னு பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னு கேட்டா புதிய கல்விக் கொள்கையில குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் குறிப்பிட்ட படிப்புக்கு அப்புறம் உனக்கு எந்த இடத்துல திறமை இருக்கோ, நாம ஒரு பக்கம் தமிழ்நாட்டுல கூட பல்வேறு விவாதங்களை நீங்க நடத்தி இருக்கீங்க. உங்களோட விவாத அரங்கத்துல இன்றைக்கு இருக்கக்கூடிய கல்வி அப்படிங்கிறது குழந்தைகளுடைய தனக்குள்ள இருக்கிற திறமைகளை வெளிக்கொண்டு வரக்கூடிய கல்வியாக இருக்கிறதாங்கிறதுல மிகப்பெரிய கேள்வி. அது இடதுசாரி சிந்தனைகளாகட்டும், திராவிட இயக்கத்தை சார்ந்தவங்களாகட்டும், எல்லாரும் முன்வைக்கிற கேள்வியாக அது இருந்திருக்கின்ற மன்றத்துல. ஆனா இன்னைக்கு புதிய கல்விக் கொள்கையில இந்த மாதிரியான விஷயங்கள், ஒரு பக்கம் டிகிரி முடிச்சா கூட அந்த பசங்களுக்கோ நம்ம குழந்தைங்களுக்கோ ஸ்கில் பேஸ்ட் எஜுகேஷன் இல்லாததால அவங்களோட வேலை வாய்ப்பு பிரச்சனையா இருக்கு. ரெண்டாவது, கல்வியில சீர்திருத்தங்கள் கொண்டு வரணுங்கிறதுல யாருக்குமே மாற்று கருத்து இல்ல. பெரும்பாலான கல்வியாளர்கள் அதை முன்வைக்கிறாங்க. நீங்க சொல்ற மாதிரி எல்லோருமே தொடர்ந்து அதை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். இந்த கல்வி என்பது வாழ்வியல் சம்பந்தப்பட்டதாக இருக்கிறதா, ஸ்கில் பேஸ்டா இருக்குதா, இந்த கேள்விகள் இருக்கு. ஆனால் அதன் மூலமாக இன்னைக்கு வெவ்வேறு விஷயங்கள் எதுலெல்லாம் இன்னைக்கு நமக்கு கேள்விகள் எழுதுனா, நீங்க சமஸ்கிருதத்தை ஒரு மொழியாக உள்ள கொண்டு வர்றது அப்படிங்கும் போது அதுக்கான என்ன தேவை இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்னெழுப்புறாங்க. பல்வேறு விஷயங்கள் வரும்போது இதுல ஒரு அரசியல் கலக்கிறதா, ஒரு புதிய கல்விக் கொள்கையை வலுக்கும் போது அது இதுவரைக்கும் வேறு வகையாக இருந்து இப்போது வலதுசாரி சிந்தனைக்கான ஒரு இடம் கூடுதலாக வருகிறதா அப்படிங்கிற கேள்வியை தான் எழுப்புது. திரும்ப திரும்ப புதிய கல்விக் கொள்கை அப்படின்னு வரும்போது இதற்கு முன்னால கூட மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் எடுத்த ஒரு சில முடிவுகள் தவறாக சித்தரிக்கப்பட்டு அவங்க மேல கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. ஹிந்தியை புகுத்துறாங்க, சமஸ்கிருதத்தை புகுத்துறாங்கன்னு இதுவரைக்கும் எந்த ஒரு இடத்திலேயும் மொழி கொள்கையை பொறுத்த வரைக்கும் அனைவருடைய விருப்பத்தின் பாட்பட்டு இருக்கக்கூடிய சிஸ்டத்துல வரக்கூடிய லாங்குவேஜ் தான் இருந்ததே தவிர எந்த இடத்திலையும் கட்டாயம் ஹிந்தி கத்துக்கணும் அப்படின்னு எங்கேயும் சொல்லல. இப்ப சமஸ்கிருதம் கத்துக்கணும்னு சொல்றது புதுசு இல்லைங்க. இன்னைக்கும் சமஸ்கிருதம் அப்படிங்கிறது ஒரு பாடமாக குழந்தைகள் கிட்ட இருக்கு. புதிதாக இப்ப எதுவும் புகுத்தல. எங்கெல்லாம் இருக்கிறது வேதிக்கு மற்ற விஷயங்கள் எல்லாமே சமஸ்கிருதம் பாடத்திட்டத்துல எங்கெல்லாம் இருக்கிறது, எந்த பள்ளிகள் எல்லாம் இருக்கிறது. தமிழகத்தில் இதுவரைக்கும் நம்ம தமிழ் பள்ளிகள் எங்கேயாவது பார்த்திருக்கிறோமா? ஒரு மொழியை கற்றுக்கொள்வதற்கு யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கல. நிச்சயமாக பல மொழிகளை அறிய வேண்டும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. இந்தியாவில் 22 மொழிகள் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளாக இருக்கின்றன. செம்மொழியாக இருக்கிற தமிழ் உள்ளிட்ட மொழிகள் இருக்கின்றன. அதற்கெல்லாம் இல்லாத ஒரு முக்கியத்துவம் சமஸ்கிருதத்துக்கு ஏன் அப்படிங்கிற கேள்வியை தான் எதிர்ப்பாளர்கள் முன்வைக்கிறாங்க. அதையும் அதே கேள்வியை தான் நானும் கேட்கிறேங்க. ஏங்க, ஒரு குழந்தை என்ன மொழி கத்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்துல நீங்க ஏன் தலையிடுறீங்க? எல்லா மொழியும் கத்துக்கணுங்கிற ஒரு வாய்ப்பை குழந்தைகளுக்கு அந்த வாய்ப்பை எல்லா மொழிகளுக்கும் அரசாங்கம் கொடுக்கணும்ல. இந்த மொழியை மட்டும் அதிகமா கொடுக்கிறதுங்கிறது இங்க பிரச்சனை. அதுக்கான வாய்ப்பை அதிகரித்து கொடுக்கிறதுங்கிறது தான் பிரச்சனை. ஒரு விஷயம், யாரும் இந்த மொழிக்காக மட்டுமே தனியா இதுல படிச்சா தனி ஸ்காலர்ஷிப்னோ இல்ல இந்த மொழியை மட்டும் எடுத்து படிச்சா அந்த குழந்தைங்களுக்கு 10 மார்க் எக்ஸ்ட்ரா கொடுக்கறேன்னு சொல்லல. சமஸ்கிருதம் அப்படிங்கிற விஷயத்தை அரசியலாக்குவதற்காக ஏற்கனவே அது இருக்கின்ற குழந்தைங்க படிச்சிட்டு இருக்கிற மொழி. அதனால புதிதாக புகுத்துகிறார்கள் அப்படிங்கிற விஷயம் உண்மை அல்ல. அது ஏற்கனவே சிலபஸ்ல இருந்துட்டு இருக்கிறதா. நம்ம தொடர்ந்து பேசலாம் வானதி, மற்றவங்களுடைய கருத்தை கேட்டுக்கிறேன். அப்படின்னு பார்க்கும்போது தயவு செஞ்சு அதனாலதான் சொல்றேன், இது ரொம்ப பெரிய டிஸ்கஷன். இது ஒவ்வொரு சப்ஜெக்டா நம்ம போய் இதுல பேச வேண்டி இருக்கு அப்படின்னு. நிச்சயமா தொடர்ந்து பேசலாம். திரு அருணன், உங்களுடைய முதல் கட்ட பார்வை என்ன? இல்ல, சகோதரி வானதி சொன்ன ஒரு வரலாற்று பிழையை நான் சுட்டி காண்பிக்க விரும்புறேன்.
அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கிறிஸ்தவ மிஷனரிகள் வருவதற்கு முன்பே இங்க எல்லாருக்கும் கல்வி இருந்துச்சு, திண்ணை பள்ளிக்கூடத்துல எல்லாரும் உட்கார்ந்து கல்வி கட்டுறாங்கிறாங்க. மிக மிக தவறு. உயர் சாதியுடைய வீடுகளிலுடைய திண்ணைகளில் நடந்த அந்த பள்ளிகளில் பஞ்சமர்கள் நுழையவே முடியாது. கொல்லப்புற வழியாத்தான் அவங்க போக முடியும், தெருக்கள்லயே போக முடியாதுங்க. அவங்க எப்படி அந்த திண்ணை பள்ளிக்கூடத்துல உயர் சாதி பிள்ளைகளோடு சமமாக உட்கார்ந்து கல்வி கற்றார்கள்? கற்கவே இல்லை. கடந்து அதுக்கு முன்பு வேணா அப்படி இருக்கலாம். சமண பள்ளி, பள்ளி என்கிற வார்த்தையே சமணர்கள் நடத்திய பள்ளி, பௌத்த பள்ளி, அதெல்லாம் அழிந்து பிறகு இடைக்காலத்தில் ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கே மிக கராரான வருணாசிரம கல்வி முறை வந்துவிட்டது. அதிலே உயர் சாதியினருக்குத்தான், அந்த பிள்ளைகளுக்குத்தான் கல்வி. குறிப்பாக இன்றைக்கு பட்டியல் சாதியினர் சொல்லப்படக்கூடிய அந்த பிள்ளைகளுக்கு அந்த கல்வி கராராக மறுக்கப்பட்டது என்பதுதான் இந்த நாட்டுடைய வேதனையான வரலாறு. அதை மாற்றியதிலே கிறிஸ்தவ மிஷனரிகளுக்கு ஒரு பங்கு உண்டு. ஆனால் அவர்களுக்கு மட்டும் பங்கு என்று நான் சொல்லவில்லை, வேறு சில சமூக சீர்திருத்தவாதிகளுக்கும் பங்கு இருந்தது, இவர்களுக்கு ஒரு பங்கு உண்டு. அதை மறுப்பது நியாயமாகாது, அது வரலாற்றுக்கு செய்கிற மிகப்பெரிய தீங்காக போகும் என்று நான் முதல் பதிவை செய்கிறேன். இரண்டாவது, சகோதரி சொன்னாங்க, அதுல ஒன்று நான் உடன்படுகிறேன். எந்த ஒரு மொழியையும் படிப்பதற்கு உரிமை இருக்க வேண்டும், சமஸ்கிருதம் உட்பட, ஏன் இந்தி உட்பட. அதுல எல்லாம் இடதுசாரிகளாக எங்களுக்கு கருத்து வேறுபாடு இல்லை. ஆனால் இதுல என்ன சோகம்னா, இந்த இவங்க அந்த சுப்பிரமணிய கமிட்டியை பத்தி நீங்க சொன்னீங்க, அது அதிகாரபூர்வமாக இந்திய அரசு இன்னும் வெளியிடவில்லை. மாறாக சம் இன்புட்ஸ் ஃபார் த டிராஃப்ட் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2016 என்பதைத்தான் மனிதவள மேம்பாட்டுத்துறையினுடைய இணையத்தில் வெளியிட்டிருக்காங்க. அதாவது 2016க்கான தேசிய கல்விக் கொள்கைக்கான சில உள்ளீடுகள், அல்ல சாதாரண மொழியில் சொன்ன சில ஆலோசனைகள் என்றுதான் அவங்க மெதுவாக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா என்ன அதுல ஆச்சரியம்னா, அவங்க சமஸ்கிருதத்தை பத்தி சொன்னதுனால சொல்றேன், வேற எந்த மொழியும் இப்படி குறிப்பிடல. நான் அந்த வார்த்தைகளை நான் அப்படியே வாசிக்கிறேன். இந்திய மொழிகளின் வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டில் சமஸ்கிருதத்திற்கு உள்ள சிறப்பு முக்கியத்துவத்தையும் நாட்டின் கலாச்சார ஒருமைப்பாட்டிற்கு அது தரும் தனித்துவமான பங்களிப்பையும் மனதில் கொண்டு பள்ளி மற்றும் பல்கலைக்கழக மட்டங்களில் அதை கற்றுத் தருவதற்கு மிக தாராளமான அளவில் வசதிகள் வழங்கப்படும். வேற எந்த மொழி பற்றி இப்படி பேசலங்க. நீங்க சரியா குறிப்பிட்டீங்க, நம்முடைய 8வது அட்டவணையில் 22 மொழிகள், அதுல சமஸ்கிருதமும் சேர்க்கப்பட்டிருக்கு, அது சரிதான், அது தவறல்ல. ஆனால் மற்ற 21 மொழிகள் பற்றி ஏன் பேசல? அதை விட மிக தவறு, பொய் என்ன கூட நான் சொல்ல, அழிந்து வருகிற ஒரு மொழியை வளர்க்கறதுக்காக, நான் அழிந்து வருகிற மொழி என்றெல்லாம் கூட அதை நான் இகழ மாட்டேன். அதனுடைய தொன்மை, ஒருவேளை பேசுபவர்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கலாம், இருந்தாலும் அந்த மொழியுடைய தொன்மை, வளம், இதையெல்லாம் நான் மதிக்கிறவன். நான் மகாகவி காளிதாசன் எழுதிய ரகுவம்சம், எனக்கு சமஸ்கிருதம் தெரியாது, அது வரிக்கு வரி தமிழிலே கொடுக்கப்பட்டிருக்கு, அதை படித்து படித்து ரசித்தவன் அவன். அவன் மகத்தான ஒரு ஓமை கவிஞன். அதையெல்லாம் படிக்கிற உரிமை எனக்கு வேண்டும், எல்லாருக்கும் வேண்டும். அதை பற்றி நான் தவறா சொல்லல. ஆனா இங்க என்ன சிக்கல், எதை தவறு என சொல்கிறேன்னா, இந்திய மொழிகள் அனைத்துக்கும் வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டில் சமஸ்கிருதத்துக்குள்ள சிறப்பு முக்கியத்துவம். இதுல உள்ள சிக்கல் என்னன்னா, மொழியியல் கோட்பாட்டையே மறுக்கிறாங்க. சமஸ்கிருத மொழி குடும்பம் வேறு, நமது தமிழ் மொழி குடும்பம் வேறு, அதே போல வேறு சில மொழி குடும்பங்கள் இருக்கின்றன. ஆனால் தமிழ் உள்ளிட்ட அனைத்து மொழிகளுடைய வளர்ச்சிக்கும் ஏதோ சமஸ்கிருதம் தான் அடிப்படை என சொல்வது என்ன நியாயம்? அதே போல நாட்டின் கலாச்சார ஒருமைப்பாட்டுக்கு சமஸ்கிருதம் தான் பங்களிப்பு தான், அப்ப தமிழ் பங்களிப்பு செய்யலையா? பிற மொழிகள் பங்களிப்பு செய்யலையா? இது என்னங்க? அனைத்து இந்திய குடிமக்களின் வரிப்பணத்தில் நடக்கிற ஒரு அரசு ஒரு மொழிக்கு மட்டும் இவ்வளவு ஏற்றத்தை தந்து இவ்வளவு வசதிகளை தருவோம் என்று உறுதிமொழி தருவது என்ன நியாயம் என்று கேட்க வானதி குறுக்கிட விரும்புனீங்க. அதாவது ஒரு இடத்துல நீங்க சமஸ்கிருதம் அப்படிங்கிற அந்த ஒரு மொழியோட பெருமையை பத்தி சொல்லும் போதோ, இல்ல நீங்க குறிப்பிட்ட அந்த மொழியினுடைய நீங்க நம்மளுடைய நிறைய வேத கால விஷயங்கள் கூட இன்னைக்கு இருக்கக்கூடிய கல்வி முறையில நல்ல விஷயங்களை எத்தனையோ கொடுக்கறதுக்காக இருக்கலாம், அதை எடுத்துக்கலாம். நாம ஒரு மொழியோ ஒரு மொழி மேல இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சியோ அந்த மொழியில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நாம எடுத்துக்கூடாதுன்னு எடுத்துக்க வேண்டாம். இல்ல இதே பார்வையே தமிழுக்கு வரலன்னு கேக்குறேன். இன்றைய தலைமுறை தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் தொன்மையும் வளமும் தமிழ்நாட்டில் தமிழை பத்தி பேச மாட்டீங்க. இன்னைக்கு இல்ல சமஸ்கிருதத்துல நல்லதை எடுத்துக்கொள்கிறீங்க, அதே போல பிற மொழிகள் பற்றி, அதே போல தொன்மை வாய்ந்த தமிழை பத்தியும் பேசுதா இந்த ஆவணம்? ஐயா கல்வி பேராசிரியர் ஐயா அவர்களே, நான் கொஞ்சம் தூரத்துல இருக்கிறேன், பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க சொல்லுங்க. இல்ல நீங்க தலையிட்டதுனால அதனால நான் பேசி முடிக்கட்டும், நீங்க பேசி முடிக்க இல்ல சேர்த்து சொல்லு கேக்குறேன். நான்
நல்லது, நான் தலையிடல, நீங்க சொல்லுங்க. ஏன் தமிழ் இதே போல சொல்லலைன்னு தான் நான் கேட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. கை ரொம்ப தாராளமா எல்லா மொழியும் இந்த நாட்டுல சமமாக மதிக்கப்படணும். எந்த மொழி படிக்கணும்னு எந்த குழந்தை ஆசைப்பட்டாலும் அதை அனுமதிக்கணும். இந்த பேசிக்கான அடிப்படையான விஷயத்துல நீங்க எங்களோட ஒத்து போறதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒரு மொழியை கற்றுக்கொள்ளவே கூடாது அப்படின்னு போராட்டம் நடத்தி இன்றைய தலைமுறையில் இருக்கிற, நான் எனக்கு தனிப்பட்ட முறையிலேயே சொல்றேன், எனக்கு ஒரு பொது மொழி மற்ற மாநிலத்தை கூட பேசுறதுக்கு கிடைக்காதால எனக்கு கன்னடம் தெரியாது, தெலுங்கு தெரியாது, ஹிந்தியும் தெரியாது. தமிழ்நாட்டை தாண்டி போனா நம்மளோட கருத்துக்களை சொல்றதுக்கு இன்னைக்கு பிரச்சனையா இருக்கு. நாம இந்த விஷயத்தை பத்தி யோசிக்கலாம் தாராளமா. அப்போதும் நடந்தது இல்ல நீங்க குறிப்பிட்டதுல வானதி, அப்போதும் நடந்தது இந்தி எதிர்ப்பு அல்ல, இந்தி திணிப்பு எதிர்ப்பு தான் நடந்தது. இப்ப சொல்றேங்க, ஒரு மொழியை ஆதரிப்பது அப்படிங்கிறது எல்லா மொழிகளுக்கும் பொதுவானதாக விஷயமா இருக்கணுங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. நீங்க RSS ஓட தலைவர் பேசின விஷயத்தை சகோதரர் ரொம்ப அழகா படிச்சு காட்டினாரு. ரொம்ப சந்தோஷம், அவருக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா எது தன்னுடைய திறமை, இந்த நாட்டுக்கு எது இந்த இளைய சமுதாயத்திற்கு தேவை அப்படிங்கிற விஷயத்தை அந்த கட்டுரையில முழுசா சொல்லியிருக்காரு RSS ஓட தலைவர். அதுல முதல் பேராவை மட்டும் அவர் படிச்சு நிறுத்திட்டாரு, கீழே ஒட்டுமொத்தமா படிச்சிருந்தாருன்னு சொன்னா இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு, இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு எந்த மாதிரியான கல்வி அப்படிங்கிறது இந்த குழந்தைகளுக்கு அவசியம்னு அவர் முழுசா சொல்லி இருக்காரு. அதனால RSS ஓட தலைவரோட உரையை முழுசா அவர் படிச்சிருந்தாருன்னு சொன்னா அதுல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயத்தை எடுத்துக்கலாம். நாம எப்பவுமே என்ன பண்ணுவோம், கட்டுரையில தன்னோட வசதியான 4 வரிகளை மட்டுமே எடுத்துக்கொள்ற பாங்குதான் அதுல தெரியுது. இந்த நாட்டினுடைய இன்றைய கல்வி சூழல் அப்படிங்கிற விஷயத்தை விட்டு திசை திருப்பறதுக்காக இன்று கூட சிறுபான்மை பள்ளிகள் எல்லாம் கவர்னரை பார்த்திருக்காங்க, ஆர்ப்பாட்டம் நடத்தி இருக்காங்க. நான் கோயம்புத்தூர்லயே 2-3 ஸ்கூல்ல இருக்கக்கூடிய பெற்றோர்கள் என்னை அணுகுனாங்க. நாங்க கிறிஸ்தவ மிஷனரி பள்ளிகளில் எங்களுடைய குழந்தைகளை படிக்க வச்சிட்டு இருக்கோம். எங்களை திடீர்னு முந்தானேத்து கூப்பிட்டாங்க. இங்க பாருங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க, நீங்க எல்லாம் அந்த பேப்பரை கொடுக்குறோம், வெத்து பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுங்கன்னு வெத்து பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க. நான் கேட்டேன், ஓப்பனா நீங்க வாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கறான்னு. இல்லைங்க, எங்க குழந்தைங்களோட படிப்பு பாதிக்கப்படும், நாங்க வரமாட்டோம்னாங்க. இது இன்னைக்கு இன்று சிறுபான்மை பள்ளிகள் ஏன் இந்த விஷயத்தை கையில் எடுக்கிறாங்கன்னு சொன்னா, அடிப்படையா இதுல புதிய கல்விக் கொள்கையில ஒரு விஷயத்தை சொல்றோம். 25% ஏழை குழந்தைகளுக்காக ரைட் டு எஜுகேஷன் சட்டத்துல எல்லா கல்வி நிலையங்களும் கொடுக்கணும்னு சொன்னப்போ இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு நாங்க சீட்டு கொடுக்க மாட்டோம்னு சொல்லி சிறுபான்மை கல்வி நிறுவனங்கள், அதான் என்னோட முன்னுரையிலே நான் சொல்லியிருந்தேன், அந்த கேள்வியை எழுப்பியிருந்தேன். நம்ம பேசலாம் வானதி, அந்த கேள்வி நிச்சயமாக பதிலளிக்க வேண்டிய கேள்வியாக இருக்கிறது, அதுக்கான பதிலை பெறுவோம். அதுக்கு முன்னாடி திரு கார்த்திகை செல்வன், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சிறுபான்மை கல்வி நிறுவனங்கள் கல்வியினுடைய வளர்ச்சிக்காக நாங்க பாடுபட்டோம்னு சொல்றவங்க ஏழை குழந்தைகளுக்கு 25% இடம் கொடுக்கறது ஏன் மறுக்கிறாங்க? நிச்சயமா பேசலாம், நிச்சயம் அந்த கேள்வி இருக்கிறது, அதுக்கான பதில் கொடுப்பாங்க. இல்ல நம்ம பேசலாம், தொடர்ந்து பேசலாம். கல்வி கொள்கையில அதை கொண்டு வருங்கிறதுக்காக இன்னைக்கு எல்லா பெற்றோர்கள் கிட்ட வெத்து பேப்பர்ல கையெழுத்து வாங்கிட்டு கவர்னர் கிட்ட வராங்க. அது தவறு, வெத்து பேப்பர்ல எல்லாம் வாங்கல. இதற்காக ஒவ்வொரு பள்ளிக்கும் நாங்கள் அடித்து இந்த கொள்கையினுடைய சரத்துக்களை கொடுத்திருக்கிறோம். அதை அவங்க படிச்சுட்டு உங்களுடைய கருத்தை சொல்லி இருக்கிறோம் 15 நாளைக்குள்ள. பெற்றோர்கள்ட்ட கொடுத்திருக்கீங்க, அந்த மாணவர்கள் கொடுத்து இந்த கல்விக் கொள்கையை மக்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது வெளியிடப்பட்டதே எதுக்குன்னா மக்களுடைய கருத்தை அறியத்தானே, பொதுஜனங்களுடைய. அது பேசலாம். இந்த 25% ஆர்டி என்ன அளவுல பயன்படுத்தப்படுகிறதுங்கிற கேள்வி இருக்கு, நம்ம பேசுவோம். இல்ல அது பேசலாம். அதுக்கு முன்னதாக ஒரு கல்வியாளராக இந்த இப்போ இவங்க இது லீக்டுன்றாங்க, இருந்தாலும் கூட MHRDயோட வெப்சைட்ல முழுமையாக இருக்கிறது, ஒரு 43 பக்கம் முழுமையாக இருக்கிறது. அதுல உங்களுடைய பார்வை என்னவாக இருக்கிறது? இந்த புதிய கல்விக் கொள்கை என்பது எப்படிப்பட்டதாக இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க? அதாவது 1986ல் நியூ எஜுகேஷன் பாலிசி கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் 92ல் ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணாங்க. இப்போ 2012ல் 2016ல் திரும்ப கொண்டு வந்திருக்காங்க. இது ரொம்ப காலதாமதமாக கொண்டு வந்தது அப்படின்னு நான் நினைக்கிறேன். முன்னாடியே பண்ணியிருக்க வேணும். இந்த மாற்றங்கள் எதுவும் கொண்டு வரணும்னு நினச்சிருந்தா முன்னாடியே பண்ணியிருந்துருக்கணும். அது பண்ணாமல் மட்டும் இவ்வளோ லேட்டாக கொண்டு வரது நியாயம் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டாக்கா, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சுனாமி மாதிரி எல்லாத்தையும் அடிச்சிடுது, எல்லா துறைகளையும் அடித்து கீழே தள்ளிடுது. அதனால தான் இன்றைக்கி இண்டஸ்ட்ரியல் ரிசெஷன் நடந்துட்டு இருக்குது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் எப்போ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்ததோ அப்போவே நம்ம அலர்ட்டாக இருந்து நம்ம இந்த வேலையை பண்ணியிருந்துருக்கணும். விஷன் 2020 கொண்டு வந்தாங்க பாருங்கள். அவங்க கூட இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு ஒன்று வரும் அப்படிங்கிறத யோசிக்காமல் முடிவு பண்ண ஒரு ரிப்போர்ட் தான் விஷன் 2020. அவங்க விஷன் 2020 என்ன எதிர்பார்த்தாங்களோ அதெல்லாம் முன்னாடி முடிஞ்சிடுது.
ஸோ நம்ம இன்னும் விஷன் 2020 வரும்னு நினச்சிட்டு உட்காந்துருக்கோம் நம்ம. ஸோ அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோட இன்வால்மெண்ட்னால எல்லா சேஞ்சஸும் நடந்துக்கிட்டே இருக்குது. ஆகையினால அதுக்கு தேவையானதை நம்ம கல்லூரிகள்லையும் பாடத்திட்டங்கள்லையும் கொண்டு வந்திருக்கணும் முன்னாடியே. இது ரொம்ப லேட். சோ இது ஒரு காலத்தினுடைய அதி அவசியமான தேவை, அதை இப்ப கொண்டு வராங்க. ஒன்று இல்லை, இன்னும் 2-3 இருக்குது, 2-3 பாயிண்ட் இருக்குது. ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, சமஸ்கிருத மொழி பற்றி பேசியிருக்கிறாங்க, பார்த்தேன். அதில் வரவேற்கிறேன். அதே சமயத்தில் இன்னொரு கருத்தை நான் சொல்கிறேன். நான் இன்றைக்கி இந்தியாவில் வந்து பழமையான மொழிகள் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா தமிழ், சமஸ்கிருதம், இது 2 தான். இதில் வந்து தமிழ் முன்னாடியா சமஸ்கிருதம் முன்னாடியாங்கிறதுக்கு நான் போராடுறதுக்கு எனக்கு ரெடி இல்லை. என்கிட்ட டாக்குமெண்ட் அது மாதிரிலாம் கிடையாது. ஆனால் இந்த 2 மொழிகளும் வந்து பழமையான மொழிகள். அதில் சமஸ்கிருதம் வந்து பேசும் மொழியாக இல்லாமல் இருந்து போனது ஒரு நிலை. தமிழ் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, இன்றைக்கும் அது சரித்திரத்தில் இருந்துகிட்டு இருக்குது. ஆனால் இலக்கியங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2லையுமே அதிக அளவில் இருந்திருக்குது. ஏதோ இலக்கியங்கள் இருக்குது, கதை கட்டுரைகள் இருந்திருக்குதுன்னு சொன்னால் அது வேற. ஆனால் இன்றைக்கி வந்து அமெரிக்காவில் இருக்கிற பல்கலைக்கழகமும் ஜெர்மனியில் இருக்கிற பல்கலைக்கழகமும் சமஸ்கிருதத்தில் இருக்கிற ஓலைச்சுவடிகளை எடுத்துகிட்டு போய் அவங்க உட்காந்து ஆராய்ச்சி பண்ணி இதான் எங்கள் கண்டுபிடிப்புன்னு சொல்கிற அளவுக்கு அவங்க முன்னேறி இருக்காங்க. நம்ம வந்து இதை மாட்டோம், இதெல்லாம் நாங்கள் படிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி பின்னாடி போகிறது நியாயமாக படலை எனக்கு. அது வந்து இந்த அரசியல் கொள்கையை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நான் சொல்கிற பாயிண்ட்டு. பட் எனக்கு வந்து நம்ம நாடு முன்னேறணுங்கிற ஒரே எண்ணத்தில் எனக்கு தோன்றது என்னன்னு கேட்டாக்கா, சமஸ்கிருதம் மட்டும் இல்லை, தமிழ்லையும் அந்த மாதிரி இருக்குது. உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். நான் சமஸ்கிருதம் படித்தால் நாடு முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். நான் 2 சொல்கிறேன், 2மே சேர்த்து சொல்கிறேன். நான் சமஸ்கிருதம் மட்டும் சொல்லலை, தமிழும் சொல்கிறேன். ஏன்னா இந்த சமஸ்கிருதம் தமிழில் வந்து நீங்கள் வந்து டம்ளரில் தண்ணி எப்படி நிறையுது, அதனுடைய இது கிராவிட்டி எங்கே இருக்குது, சென்டர் ஆஃப் கிராவிட்டி எங்கே இருக்குன்னா உடனே நம்ம எல்லாம் படிச்சிருக்கிறோம், அதை வச்சு நம்ம சொல்ல போகிறோம் நம்ம. ஆனால் வந்து அந்த காலகட்டத்தில் ஒரு ஸ்க்ரூ டிரைவர் இல்லாத காலத்தில் 6000 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க அஸ்ட்ரானமி பற்றி சொல்லியிருக்கிறாங்க. 300 வருடங்களுக்கு முன்னாடி வந்து ஜெர்மனியில் வந்து யூரோப்பில் ஒரு சங்கம் இருந்தது, உலகம் தட்டையானது அப்படின்னு ஒரு சங்கம். அதை வந்து யாராவது உலகம் உருண்டைன்னு சொன்னால் அவங்கள அடித்து காலி பண்ணுவாங்க. அந்த மாதிரியான காலகட்டத்தில் இருந்த உலகம் இன்றைக்கி வந்து உலகம் உருண்டைன்னு ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் நம்ம தமிழ்லையும் சமஸ்கிருதத்துலையும் பார்த்தீங்கன்னா அஸ்ட்ரானமி இருக்குது. அதில் வந்து உலகம் உருண்டையானதுங்கிறது மட்டும் இல்லை, இது சூரியன் உருண்டையானது, அது வந்து ஃபயர், அது ஃப்ளோட் ஆகிட்டு இருக்குது, தனியாக மிதந்துட்டு இருக்குது. அதுக்கும் உள்ள தூரம் என்ன அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சந்திரனுக்கும் பூமிக்கும் உள்ள தூரம் என்னன்னு சொல்லியிருக்காங்க. இதை நான் கேட்குறேன், நீங்கள் வந்து இன்னும் டெலஸ்கோப் வச்சு பார்த்தீங்களா, இல்லை டேப்பை வச்சு பிடிச்சி அளந்து பார்த்தீங்களா? அப்போ அவங்க வச்சிருக்கிற ஒரு கல்வியில் வந்து அந்த மாதிரியான ஒரு வழிவகைகள்லாம் இருந்திருக்குது. நம்ம அதெல்லாம் ஒதுக்கிட்டு நம்ம வந்து வேகமாக இந்த வழியில் வரணும் நம்ம பார்க்குறோம். நான் சொல்லி முடிச்சிடுறேன். இன்னொன்று வந்து மெக்காலே எஜுகேஷன் வந்தது. அவங்க வந்து இங்கே வந்து பார்த்துட்டு, இந்த பிரிட்டிஷர்ஸ் இங்கே வந்து இந்தியாவில் வந்து பார்த்துட்டு இவங்களை தோக்கடிக்கணும்னா இந்த ஸ்கூல் எஜுகேஷன் இந்த மாதிரி கொண்டு வந்தால் தான் இவங்களெல்லாம் காலி பண்ணலான்னு சொல்லி கொண்டு வந்தார். அது கொண்டு வந்து தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குது நமக்கு. ஆனால் நம்ம இதில் வந்து இவங்க திண்ணை பள்ளிக்கூடங்கிறாங்க, குருகுலன்றாங்க, அதை வந்து அதை அப்படி சொல்கிறாங்களா இப்படி சொல்கிறாங்களா, அது அந்த பாயிண்ட்டுக்கே நான் வரல. நம்ம எஜுகேஷன் சிஸ்டத்தில் டெலஸ்கோப் இல்லாமல், ஸ்க்ரூ டிரைவர் இல்லாமல், கம்ப்யூட்டர் இல்லாமல், இன்டர்நெட் இல்லாமல் எப்போ வந்து இது உருண்டைன்னு சொல்லி சொன்னாங்களோ, எப்போ அதனுடைய தூரங்கள் எல்லாம் அளந்து சொன்னாங்களோ, அப்போ வந்து இந்த கல்வி வந்து மேலான கல்வியா இல்லை அவங்களுடைய கல்வி மேலான கல்வியா நம்ம முடிவு பண்ணணும். கல்வி என்பது சமநிலையை ஏற்படுத்தக்கூடிய கல்வியாகவும் இருக்கு. நான் இதுக்கப்புறம் நான் பேசவே மாட்டேன். நான் இன்னும் 2 பாயிண்ட் இருக்குது. அதாவது நம்ம வந்து இன்னைக்கு புதுசாக கண்டுபிடிக்கிறோம்னு சொல்கிறாங்களே அமெரிக்கனும் யூரோப்பியர்களும், இதெல்லாம் வந்து நம்ம இதில் வந்து இலக்கியங்களில் கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறோம். நீங்கள் வந்து ஏதோ சமஸ்கிருதத்தில் மட்டும் இருக்குன்னு நினைக்காதீங்க, தமிழில் இருக்குது. நான் அதுக்கு ஒரு புக் எழுதியிருக்கேன். நான் இன்றைக்கி வந்து யோகா அப்படின்னு சொன்னாக்கா பதாஞ்சலி மட்டும்தான் சொல்லுவாங்க. ஆனால் அதை மீறி பதாஞ்சலியே ஒரு தமிழன் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வேற. பதாஞ்சலியும் மீறி இதில் நம்ம திருமந்திரத்தில் வந்து யோக சாஸ்திரம் சொல்கிறாரு. அவர் சொல்கிறதுல வந்து இன்றைக்கி மெடிக்கல் சயின்ஸில் இல்லாததெல்லாம் அவர் சேர்த்து சொல்கிறாரு. மெடிக்கல் சயின்ஸே தலை குனிகிற லெவலுக்கு இருக்கிற லெவலில் அந்த மாதிரி எப்போ 3000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறாரு. இதை வந்து நம்ம என்ன மாதிரி மறுக்கிறதா ஒத்துக்கிறதா? நான் இவங்க சொல்கிறதில் ஒன்று ஒத்துக்கிறேன். தமிழ் வந்து மற்ற மொழிகள் இருக்கோ இல்லையா எனக்கு தெரியாது. இந்தியாவிலேயே பழமையான 2 மொழிகள்னா தமிழும் சமஸ்கிருதம் தான். இப்ப என்னோட கேள்வி, ஒரு கல்வியாளராக பெரும்பாலான கல்வியாளர்கள் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, பல்வேறு பிரச்சனைகளை கேள்விகளை எழுப்புறாங்க. சிறுபான்மை மக்கள் குறிப்பாக அந்த கல்வி நிறுவனங்கள் ஒரு அச்சுறுத்தலுக்கு ஆளாகப்பட்டதாக ஒரு ஃபீல்ல அவங்க இன்னைக்கு வந்து ப்ரொட்டஸ்ட் வரைக்கும் வராங்க.
இதையெல்லாம் ஒரு கல்வியாளரா எப்படி பாக்குறீங்க? இது அப்ப அவங்களுடைய எதிர்ப்புக்கு நான் இவ்வளவு நேரம் சொன்னது பூரா அது கல்வியாளர்ங்கிற முறையில் தான் சொன்னேன். நான் அந்த எதிர்ப்பு என்பது நான் எந்த கட்சியும் சார்ந்தவன் கிடையாது. இல்ல கட்சி சார்ந்ததாகவும் இந்த போராட்டங்கள் நடக்கல. எந்த ஜாதியும் சேர்ந்தவன் கிடையாது. போராட்டங்களும் கட்சி சார்ந்து நடக்கல. அப்ப இந்த எதிர்ப்புகள் நான் அது சொல்ல வரல. நீங்க கல்வியாளர்னு சொன்னீங்க. நீங்க ஒருத்தரா லிஸ்ட் பண்ணுங்க அவங்க யார் என்னன்னு நான் சொல்றேன். நீங்க பாட்டுக்கு நீங்க வந்து அவங்க எல்லாம் இப்படி இல்ல அப்படி தெரிவிக்கிற கல்வியாளர்களை லிஸ்ட் பண்ண சொல்றீங்களா? லிஸ்ட் பண்ணீங்கன்னா நான் சொல்லுவேன் அவங்க ஏன் சொல்லிருக்காங்க, இவங்க ஏன் இந்த மாதிரி வந்திருக்காங்கன்னு சொல்லுவேன் நானு. இப்ப இவர் வந்திருக்காருன்னா இவர் இடதுசாரி கட்சிக்காரரு. இவங்க வந்து நான் மாற்றுக்கிறது சொல்லல. அவங்க வந்திருக்கிற ஒரு பின்புலம் வந்து அந்த மாதிரி இருக்குது. இவர் வந்திருக்கிறாருன்னா இவர் கிறிஸ்டியனா வந்திருக்கிறாரு. இங்க நான் வந்திருக்கிறது இந்த என்னங்க இந்தியனாவும் தமிழனாவும் தான் வந்திருக்கிறேன். நம்மளே இப்படி பாகுபடுத்துறதுலாம் பிரச்சனையே இல்ல. இல்ல நான் வந்து எந்த மதத்தையும் சார்ந்து நான் பேசல. நான் எந்த மதத்தையும் சார்ந்து பேசல. நான் கல்வியாளர்ங்கிற முறையில இதுல என்ன சரக்கு இருக்கு, என்ன சமாச்சாரம் இருக்கு, இதெல்லாம் நம்ம பார்க்காம வீணா போயிட்டு இருக்கணுமோ அப்படின்னு நான் சொல்றேன். நான் இப்ப இந்த போராட்டங்கள் என்பது போராட்டம் நடத்துபவர்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பின்னணி இருக்கு அப்படின்றீங்க. அவங்க வந்து அவங்கவுங்க இந்த எஜுகேஷன் கொள்கையினால வந்து அவங்க அவஸ்தைப்படுறாங்க. அதனால அவங்க அதை தெரிவிக்கிறாங்க. நான் அவஸ்தைப்படலை, அதனால நான் தெரிவிக்கல. என்னுடைய கஷ்டம் எல்லாம் வந்து இந்த மாதிரி இந்த 2 மொழியிலையும் இந்த இவ்வளவு நல்ல சமாச்சாரங்கள்லாம் இருக்குது, இதை எடுத்து கொண்டு வராம நம்ம விட்டுட்டு போறோமே அப்படின்னு நான் அதுக்கு ஒரு புத்தகமே எழுதியிருக்கேன். நானு மொழியாக நீங்க இதெல்லாம் கத்துக்கலாம் அப்படிங்கிறது வேறு. நான் மொழியா நாங்க சொல்லலைங்க. நீங்க கொஞ்சம் ரொம்ப லைட்டா விடாதீங்க. நீங்க இதை நல்ல லைட்டா விடல. லைட்டா இல்ல நீங்க விடுறீங்க. இல்ல உண்மையான சாராம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த இரண்டு மொழிகளை தமிழ்ல நல்லவேளை இந்த ஓலைச்சுவடின்னு எடுக்கலவங்க சமஸ்கிருதத்தில் இருக்கிற ஓலைச்சுவடெல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. அதனால இங்க இல்லைன்னு அர்த்தம் இல்லை, இங்கேயும் இருக்குது ஓலைச்சுவடி, இன்னும் இருக்குது. அதாவது வைஸ் சான்சலர் சொன்னதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. நம்முடைய கலாச்சாரத்திலோ நம்முடைய இலக்கியங்களிலோ ஆழமான அறிவியல் அறிவுகள் இல்லை, வெளிநாட்டில் இது வந்ததுதான் சிறப்புன்னு நம்ம சொல்லலை. தரமான கல்வியை கொடுக்க வேண்டும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஒரே விதமான கல்வியை இந்தியா முழுவதும் கொடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஒற்றை கலாச்சாரத்திற்கு போகிறீர்கள். இந்த இந்தியா பன்மை கலாச்சாரம் உள்ளது. தமிழகத்தில் திராவிடர்களில் அல்லது தென்னிந்தியாவில் என்று பல்வேறு விதமான சமூக காரணிகளை விடுத்து கல்வி முறையில இப்ப நமக்கு இருக்கிற பிரச்சனையாக பொதுவாக பாத்தீங்கன்னா கூட பல்வேறு கல்வி முறைகள் இருக்குது. இன்னைக்கு நமக்கு சிலபஸே வெவ்வேறையா இருக்கிறோம். அப்ப ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுக்க போகும்போது சில நேஷனல் லெவல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு போகும்போது தமிழகம் பின்தங்கி இருக்கிற நிலையும் கூட பாக்குறோம். அப்ப அந்த சிலபஸ்ன்றது ஒரே மாதிரி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு ஃபைண்டிங் குள்ள வருது. சிலபஸ்ல கூட நான் இதுல வந்து இன்னும் பாக்குறேன். அந்த சிலபஸ் ஹவ் இன்க்ளூசிவ் இட் இஸ். அந்த சிலபஸுக்குள்ள நீங்க என்ன வைக்க போறீங்க? நீங்க எந்த ஒரு ஒற்றை மதத்தை ஒற்றை கலாச்சாரத்தை கொண்டு வர போறீங்களா? இத வந்து யாரு முடிவு பண்ணணும்? எனக்கு இருக்கிற கேள்வி இதுல ஒட்டுமொத்தமாக இருக்கிற விஷயத்துல இதுக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் நம்ம பெருசுபடுத்தி பார்த்து ஒட்டுமொத்தமா இதை எதிர்க்கிறோம். இத வந்து சிறுபான்மை பிரச்சனையா சுருக்க விரும்பல. நான் சொல்றேன், நம்ம இது மட்டும் இந்த கல்விக்குழு மட்டும் கொண்டு வரல. இந்த சுதந்திரத்துக்கு அப்புறம் 6-7 கல்விக்குழுக்கள் உருவாக்கி இருக்குது. ஒவ்வொரு கல்விக்குழுவும் கல்வியாளர்கள் இருந்திருக்கிறார்கள். கல்வியை பற்றி தியானிக்க கல்வியாளர்கள். இந்த கல்விக்குழுல ஒரே ஒரு கல்வியாளரும் 4 அரசு அதிகாரிகளும். அந்த அரசு அதிகாரிகள் யாருக்கு வேலை செய்வார்கள்? ஏன் கல்வியாளர்கள் இல்லையா தமிழ்நாட்டில் அல்லது இந்தியாவில்? ஏன் தேர்ந்தெடுக்கவில்லை? நம்ம தொடர்ந்து பேசலாம். அப்படிப்பட்ட காரணங்கள் தான் நமக்கு அச்சத்தை வருது. ஏன்னா இதுல நம்ம யாரும் 217 பக்கத்தையும் படிக்கல. அதுக்கு முன்னாடி போக முடியாது. ஒரு பிரேக் எடுத்துட்டு பேசலாம். அதுக்கு முன்னாடி முக்கியமாக நீங்கள் பதிலளிக்க வேண்டியது இருக்கிறது. 25% அந்த இடஒதுக்கீடு ஆர்டிஇல ஏன் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷனால கொடுக்க முடியலங்கிற கேள்வி இருக்குது. சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். எதிர்த்து பேசிட்டு இடைவேளைக்கு முன்னாடி நம்ம இந்த கல்வி முறையை பத்தி பேசும்போது ரொம்ப குறிப்பா நான் உங்கள்கிட்ட கேட்கணும். மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேல தொடர்ந்து வைக்கப்படுற ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு 25% இடங்களை ஆர்டிஇல ஒதுக்கிறதுக்கு நீங்க அதை ஏன் தடுக்கிறீங்க? அதுல என்ன பிரச்சனை இருக்க முடியும்? இதுல வந்து இது எளிமையானது. ஒண்ணு, இதை வந்து எங்கள் மீது அவர்கள் கட்டாயம் பின்பற்ற வேண்டும் சொன்ன போது அதை எதிர்த்து நாங்கள் கோர்ட்டுக்கு போனோம். கோர்ட்ல வந்து இது சிறுபான்மையினருக்கு இந்த சட்டம் ஒத்து வராதுன்னு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிருச்சு. அதுக்கப்புறம் இதை வந்து இவங்க கேட்குறாங்க அப்படின்னா இவங்க வந்து இந்த கொள்கைக்கு ஒரு தேனை தடவி எங்கள்கிட்ட கொடுக்குறவங்க. எதுக்கு சொல்றேன்னா, இன்னைக்கு உயர்கல்வியில எல்லாம் இன்னைக்கு யாரை நியமிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியும். இன்னொன்று, இந்த ஆசிரியர்களை இவர்கள் 3 ஆண்டுகளுக்கு அப்புறம் யாரை கொண்டு வரணும்? இந்த அவர்களுடைய தகுதி இன்னைக்கு ஒரு அரசே தகுதிக்காக நடத்துகின்ற ஒன்றை அந்த அரசே ஏற்றுக்கொள்ளாதது போல மறுபடியும் வைக்கிறது இருக்கு. உங்களுக்கான சிறுபான்மையினருடைய நலன் பாதுகாக்கப்படணும்ன்றதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் நீங்க வந்து நாங்க சர்வீஸ் பண்றோம் அப்படின்னு சொல்ற நிறுவனங்கள் இந்த மாதிரி ஒரு 25% ஆர்டிஇல நீங்க வந்து அப்ளிகன்ஸ் பர்மிட் பண்றதுல என்ன சிக்கல் இருக்க முடியும்? இன்னொன்னு, எங்க பள்ளிக்கூடத்துல படிக்கிறவங்கள எத்தனை சதவீதம் யாருங்கிறது உங்களுக்கு தெரியும்.
இன்னைக்கு நான் சொன்ன 5000 பள்ளிக்கூடங்கள் இருக்குது. இதெல்லாம் கிராமங்கள்ல இருக்குது. கிராமங்கள்ல தமிழ் வழி பள்ளிக்கூடங்கள். அங்க யார் போறா? வசதியானவர்கள் எங்க போயிட்டு இருக்காங்க? இதுல சிறுபான்மையினர் மட்டும் இல்ல, லிங்குஸ்டிக் மைனாரிட்டின்னு வந்து அவங்களும் இந்த சலுகைகளுக்குள்ள போறது. பெரும்பாலான கல்வி நிறுவனங்கள் இன்னைக்கு லிங்குஸ்டிக் மைனாரிட்டியில வந்துடுறாங்க. அப்படி வரும்போது இது எதற்காக நீங்க எல்லாம் சொல்றீங்களோ அப்ப அந்த சர்வீஸ்ங்கிறது அடிபடுதுல அந்த இடங்கள்ல. சர்வீஸ்ங்கிறது பாக்குறீங்க, மைனாரிட்டி ரைட்ஸ்னு ஒன்னு கொடுத்திருக்காங்கல்ல கான்ஸ்டிடியூஷன்ல, சிறுபான்மையினர் அந்தஸ்துன்னு கொடுத்திருக்காங்க. அந்த மைனாரிட்டி ரைட்ஸ்க்குள்ள நீங்க வர்றீங்க. நாங்க வந்து அங்க பாகுபடுத்துறது இல்ல யாரையும். இன்னைக்கு 95% ஏன் 98% பேரு இப்ப எங்க பள்ளிக்கூடத்துல படிக்கிறவங்க கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் தான் படிக்கிறாங்க. அதுல பாதிக்கப்பட்ட எங்க பட்டி தொட்டி எல்லாம் யார் பள்ளிக்கூடம் நடத்திட்டு இருக்கா? அங்க தமிழ் வழியில படிக்கிறவங்க எல்லாம் தாழ்த்தப்பட்ட மக்கள் தான். முன்னுரிமை யாருக்கெல்லாம் கொடுக்கப்படுதுங்கிறது இருக்கு, அதையும் நம்ம மறுக்க முடியாது. அது நீங்க இந்த டவுன்ல இருக்கிற பள்ளிக்கூடங்கள். நான் இன்னைக்கு சொல்றேன், நீங்க வேதாரண்யம் பக்கத்துல இருக்கிற கிராமத்துல போய் பாருங்க, அங்க மொத்தமே 28 பிள்ளைங்க. அதான் கேக்குறேன். இன்னைக்கு இங்க ஆன் டிமாண்ட்ல இருக்கிற பல பள்ளிகள்ல நம்ம வந்து இந்த ஆர்டி அப்ளையே பண்ண முடியல. கடந்த ஆண்டோட புள்ளி விவரங்களே பார்க்க முடியும். பாதிக்கு பாதி இடங்கள் கூட அந்த இடங்கள் நிரப்பப்படல. அது வந்து எல்லா முக்கியமான பிரபலமான எல்லா பள்ளிகளையும் இருக்குது. அது இந்து பள்ளி அல்லது மைனாரிட்டிஸ் நடத்துறது அப்படிலாம் இல்ல. பெரும்பாலான பிரபலமான பள்ளிகள் இருக்கும்போது அதை வந்து ஒருமுகப்படுத்துறது, ஒட்டுமொத்தமாக இந்த 25% ஆர்டிஏ நீங்க வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு கொண்டு வரதுல என்ன சிக்கல் இருக்க முடியும்? நீங்க நேரடியான பதில் இது வரைக்கும் அதுக்கு சட்ட சிக்கல் இல்ல, எங்களால கொண்டு வர முடியல அப்படிங்கறத விட சர்வீஸ் பண்றீங்க. நீங்களே சொல்றீங்க 300 ஆண்டுகளாக தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியா முழுக்க நம்ம வந்து கல்வியை கொண்டு போய் சேர்த்ததுல சிறுபான்மை குறிப்பாக கிறிஸ்தவ பள்ளிகளுடைய பங்களிப்பு பெரிது, கல்வி நிறுவனங்களுடைய பங்களிப்பு பெரிது, மறுக்க முடியாது. ஆனால் அப்படியானவர்கள் இப்ப ஏன் அதை வந்து நீங்க ஒரு சட்டமாக வரணும்னா அதை ஏன் எதிர்க்கணும்? என்ன பிரச்சனை? இல்ல சட்டமாக இல்ல, நாங்க இதை ஏற்கனவே பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு அதாவது ஒரு சிறுபான்மை பள்ளிகளுக்கு என்று ஒரு அந்த அனுமதிப்பது, ஆசிரியர்களை நியமிப்பது என்று எங்களுக்கு என்று அதுக்கு உரிமை இருக்கிறது. அந்த உரிமைக்குள்ள வந்து நீ இதை செய்யுங்கிற போது இன்னொரு உரிமைக்குள்ளையும் நீங்க தலையிடுவீங்க. நாங்க என்ன சொல்றோம்னா, இன்னைக்கு கிராமத்துல 25 இல்ல 50% பேர் எங்க இதுல தலித்து பிள்ளைகள் அல்லது பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் படிக்கிற பள்ளிக்கூடம் எங்கள்கிட்ட இருக்கு. நீங்க இன்னைக்கு வந்து குட் ஷெப்பர்டையும் சர்ச் பார்க்கையும் பார்த்துட்டு எங்களை முடிவு பண்ணாதீங்க. அங்கேயும் கூட எவ்வளவு நிர்பந்தங்களோட நடக்குது, அங்கேயும் வந்து தலித்துகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நாங்க வச்சிருக்கிறோம். ஆகவே நாங்க எங்களுக்கு ஒரு நியதியை நீங்கள் கொடுத்து இதை வந்து திணிக்கிறது, மறுபடியும் இங்க வந்து எல்லாமே இதை வந்து மக்கள்கிட்ட எல்லாத்தையும் ஒரு கருத்தை கேட்டு இதை வரவேற்பை பெறாமல் இதை திணிக்கிறதாக வரும்போது எங்களிடம் இருக்கிற உரிமையை நீங்கள் பறிக்கிறீர்கள். இது சிறுபான்மையினுடைய உரிமை. அதை எதிர்த்து போகும்போது கோர்ட் அது வந்து சரின்னு சொல்லிருந்துச்சுன்னா அந்த கோர்ட் ஏன் அதுக்கு எதிர்த்து தீர்ப்பு கொடுக்குது? தேவையில்லை. சிறுபான்மையினருக்கு இந்த சட்டம் ஒத்து வராதுன்னு சொல்லி ஏன் கொடுக்குறாங்க? வேறு என்ன வகையான சிக்கல்கள் அல்லது பிரச்சனைகள் நீங்க இப்ப உங்களுக்கான அச்சமாக இதெல்லாம் பாக்குறீங்க? இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்றீங்க. இல்ல, இது அச்சமா? நான் மறுபடியும் ஆரம்பத்திலே சொன்னேன், இது சிறுபான்மையினருக்கு எதிரான ஒரு கல்விக் கொள்கை என்று இதை சுருக்கி விடாதீர்கள். இது பெரும்பான்மை மக்களுக்கான எதிராக இருக்கிறது. குறிப்பா 1-2 கருத்துக்களை மட்டும் சொல்லுங்க. குறிப்பா நான் சொல்லணும்னா, நீங்க இதுல வந்து எங்களுக்கு இருக்கிற அச்சமே இதை வந்து கொண்டுட்டு வந்தவங்க நான் ஆரம்பத்துல உங்களுக்கு சொன்னேன், ஆட்சியில அவங்கள தான் இருக்காங்க. அவங்க தான் கொண்டு பிஜேபி கொண்டு வரதுல எங்களுக்கு இல்ல ஆட்சியாளர்கள். அதுல வந்து அந்த கல்வி குழுல 5 பேர் இருக்கிறாங்க. அந்த 5 பேர்ல 4 பேர் அரசு அதிகாரிகள். ஏன் இந்தியாவில் கல்வியாளர்கள் இல்லையா? ஏன் கல்வியாளர்கள் இன்னைக்கு வந்து பெரிய பெரிய யூனிவர்சிட்டியில் இருக்கிற கல்வியாளர்களை வைத்து இந்த குழுவை அமைத்து இந்த கல்விக் கொள்கையை தயாரிக்காமல் ஏன் அரசு அதிகாரிகள் வைக்கிறார்? அரசு அதிகாரிகள் யாருக்கு சார்பாக செயல்படுவார்கள்? இது மட்டும் இல்ல, அரசு அதிகாரிகள் தான் பல்வேறு நலத்திட்டங்களை இங்க திட்டமிடுறாங்க. எல்லா நலத்திட்டங்களும் இது வரைக்கும் நமக்கு 6-7 கல்விக் கொள்கைகள் வந்திருக்குங்க. அங்கெல்லாம் கல்வியாளர்கள் தான் குழுவில் இருந்திருக்காங்க. ஏன் கல்வியாளர்கள் இன்னைக்கு நீங்க பார்க்கணும், அறிவுஜீவிகள் எல்லாம் கொல்லப்படுகிறார்கள், அறிவுஜீவிகள் புறக்கணிக்கப்படுகிறார்கள். ஒரு நல்லது இன்னைக்கு மதச்சார்பின்மையை பேசுகிறவர்கள் எல்லாம் இடதுசாரிகள் என்று ஒதுக்கப்படுகிற நிலை இருக்கிறது. அல்லது எல்லாருக்குமாக பேசுகிற வலதுசாரிகள் என்ன சொல்றாங்கன்னா, மாற்று கருத்துக்களை சொல்கிறவர்கள் அத்தனை பேரையும் பிற்போக்கானவர்கள் சொல்றீங்க அப்படின்னு வலதுசாரிகள் சொல்றாங்க. இதை எந்த விதத்தில் எடுத்துக்கிறது இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு இது வந்து ஐசோலேட்டரா நீங்க பாக்காதீங்க. இந்த 2 ஆண்டு ஆட்சியில் இல்ல, வாஜ்பாய் காலத்துல இதை ஆரம்பிச்சாங்க, எதிர்ப்பு கலந்து விட்டுட்டாங்க. இந்த 2 ஆண்டு காலத்தில் நடந்த ஒவ்வொன்றையும் நம்ம எப்பவுமே ஒரு கோயிலை உடைச்சாங்க, ஒரு இடத்துல ஒரு சாமியார் அடிச்சாங்க, அதை மட்டும் பார்க்காதீங்க. இட் இஸ் நாட் an isolated incident. இதற்கு முன்னாடி நடந்ததெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இதற்கு பின்னாடி இருக்கிற அச்சத்தினுடைய விளைவு உங்களுக்கு தெரியும். ரொம்ப சுருக்கமா இல்ல, அதாவது நம்ம பேசலாம். உங்களுக்கு நேரம் இருக்கு, நிச்சயமா உங்கள்கிட்ட தான் வரேன் நானு. அருணன் அவரோட கருத்தை சொன்னோடனே உங்கள்கிட்ட கேட்கிறேன். இல்ல, 2 விஷயங்கள் நான் குறிப்பிடணும். ஒன்று, ஐயா வந்து சொன்னாங்க சமஸ்கிருதம் தமிழ் இரண்டிலுமே சில விஞ்ஞான சிந்தனைகள் உண்டு என்பது மிகவும் சரி. ஆரிய பட்டறையெல்லாம் நம்ம வந்து அங்கீகரிக்காமல் இருக்க முடியாது. ஆனால் ஒரு விஷயத்துல நான் அவரிடம் வந்து மாறுபடுகிறேன்.
இன்றைக்கு மேற்குலகம் அல்லது இன்றைய உலகம் கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய இந்த விஞ்ஞானங்கள் எல்லாம் சமஸ்கிருத அந்த ஏடுகளை அவங்க கொண்டு போய் அதன் மூலமா தான் கண்டுபிடிக்கப்பட்டது என்பது எனக்கு ஏற்புடையதல்ல. அதை பல விஞ்ஞானிகளும் மறுத்திருக்காங்க, வரலாற்றாளர்களும் மறுத்திருக்காங்க. ஏன்னா அதுல உள்ள ஒரு தர்க்கவாதம் என்ன இடிக்குதுன்னா, ஐயா கூட சொன்னாங்க அந்த ஏடுகளை எல்லாம் போயில எங்க இருக்குன்னு. இங்க இருந்தா நாம ஏன் கண்டுபிடிக்கல விமானத்தை, நாம ஏன் வானொலியை கண்டுபிடிக்கல, நாம ஏன் டிவியை கண்டுபிடிக்கல? ஆகவே ஒரே அடியாக எல்லாமே நம்மகிட்ட இருந்துச்சு, அவங்க வந்து அதை திருடிட்டு போயிட்டாங்கிற மாதிரி பேசுவது சரியல்ல. ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க ஒரு கேள்வியே அவங்க அருட்தந்தை அவங்கள பார்த்து கேட்டீங்க. இதுல ஒட்டுமொத்தமாக எதிர்க்க வேண்டிய கூறுகள் என்னவா இருக்குன்னு நான் 2 விஷயத்தை பற்றி சொல்றேன். ஒண்ணு, மிக தெளிவாக சொல்றாங்க, இந்த இடைநிறுத்தம் என்பது 5ஆம் வகுப்புல இருந்து ஆரம்பமாயிடும். அது வரைக்கும் தான் இடைநிறுத்தம் என்பது இருக்காது, வந்துகிட்டே இருப்பாங்க. பாஸா ஃபெயிலா என்பது 5ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்காது. 5ஆம் வகுப்புலயே என்னன்னா, ஃபெயில் ஆனானா அந்த தேர்வுல அந்த வகுப்புலயே அவன் மீண்டும் உட்கார வைக்கப்படுவான். அது மாணவருக்குள் ஏற்படுத்துகிற அந்த உளவியல் தளர்ச்சி இருக்கே, அது ரொம்ப ஆபத்தானது. அது என்ன ஆகும்னா, பிள்ளை அத்தோடய ஓஞ்சு போய் இடைநிறுத்தம் செய்யப்பட்டவுடன் பள்ளிக்கே போக மாட்டேன், தொடர முடியாத நிலை ஒரு ஆபத்து என்பது இருக்குது. இன்னொரு மிகப்பெரிய ஆபத்து என்னன்னா, ஒரு கட்டத்தில் அவங்க பாருங்க, அதுல உள்ள வார்த்தை என்ன இருக்குன்னா, படிப்பில் பின்தங்கியவர்களுக்கு ஏற்ற தொழில் சார்ந்த படிப்பு, உடல் திறன் சார்ந்த கல்வி. இது என்ன, படிப்பில் பின்தங்கியவங்களை படிப்புல முன்னேறுவதற்கான கூடுதல் ஏற்பாடு செய்வோம்ல சொல்லணும். பின்தங்கிட்டியா, நல்லதா போச்சு, உனக்கு நான் உடல் சார்ந்த வேலை என்றால், அப்படி என்றால் இது குலக்கல்வி மாதிரி இருக்கு என்கிற அச்சம் என்பது இன்றைக்கு உருவாகி இருக்கு. அதை போக்க வேண்டியது அவங்களுடைய கடமை. இந்த ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். அவங்க டெக்னிக்கல் எஜுகேஷன் அதை குறிப்பிடுறாங்க. அப்படி இல்ல இல்ல என்ன விளக்கம் சொல்லுங்க. நான் பேசல, இது அந்த இதுல இருக்கக்கூடியது படிப்பில் பின்தங்கியவர்களுக்கு ஏற்ற அப்படின்னா என்ன அர்த்தம்? படிப்பில் பின்தங்கியவங்களுக்கு படிப்பில் முன்னேறுவதற்கு கூடுதல் வசதி பண்ணி தராம உனக்கு வேற ஒரு ரூட் காமிக்கிறது என்ன நியாயம்? ஒன்றை சொல்லுகிறேன், இது என்ன அடிப்படையானது. அதாவது பாடத்திட்டத்தில் மத்திய அரசே இனிமேல் தலையிடும் என்று இந்த கொள்கை இது இருக்கு. மாநில அரசுகளுடைய இல்ல, அதுல என்னன்னா, அறிவியல், கணிதம், ஆங்கிலம் ஆகியவற்றிற்கு தேசிய அளவிலான பொது பாடத்திட்டம் வடிவமைக்கப்படும். அப்படின்னா என்ன சிக்கல்? ஆங்கிலத்தை பற்றி மத்திய அரசுக்கு ஒரு பார்வை இருக்கலாம், மாநில அரசுக்கு ஒரு பார்வை இருக்கலாம். ஆங்கிலத்துல இலக்கியத்துல என்ன சொல்லி தரணும், அதிலே சிக்கல். அதை விட இன்னும் சிக்கல் என்னன்னா, சமூக அறிவியல் போன்ற பிறவற்றிற்கு ஒரு பகுதி பொதுவானதாகவும் ஒரு பகுதி மாநிலங்களின் விருப்பத்திற்கு ஏற்பவும் பாடத்திட்டம் அமையும் என்றால், தமிழ்நாட்டின் வரலாறை பற்றி மத்திய அரசு ஆணையிட போகிறது. இதுதான் தமிழக வரலாறு, இதைத்தான் நீங்கள் சொல்லித்தர வேண்டும் என சொல்ல போகிறார்களா என்கிற கேள்வியும் இதில் வந்திருக்கிறது. முக்கியமான கேள்விகள் எழுப்பியிருக்கீங்க, நீங்க குறுக்கிட வரும். ரொம்ப சுருக்கமா. இல்லை, இந்த ஹையர் எஜுகேஷனில் யூஜிசி, ஏஐசிடிஇ, மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா, இந்த மாதிரி கவுன்சில்ஸ் எல்லாம் அவங்க என்ன பர்பஸுக்கு போட்டோமோ அந்த பர்பஸ் பண்ணவே இல்லை. அவங்க அதில் மிசரபிளி தே ஃபெயில்டு. அதுக்காக இப்போ மாற்றம் கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. அது வரவேற்கத்தக்க ஒன்று. அதுக்கு அடுத்தது இந்த ஐயா சொன்ன மாதிரி, நான் சொன்னப்போ சமஸ்கிருதம் இங்கிருந்து அங்கே கொண்டு போனாங்கன்னு சொன்னேன், திருடி போகிறாங்கன்னு நான் சொல்லலை. அவங்க அங்கே கொண்டு போய் அவங்க அங்கே ஆராய்ச்சி பண்ணுறாங்க. நம்ம இங்கே ஆராய்ச்சி பண்ணோம்னா நம்ம அதில் இருக்கிற உண்மைகளை வெளியில் கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தான் என்னோட ஆதங்கம், வேற ஒன்றும் இல்லை. அதில் வானதி, உங்களுடைய இறுதியான கருத்தை, நிறைய கேள்விகளுக்கு பதில் அளிக்கணும். என்னோட கேள்வியும் சேர்த்து, நேற்றைய கூட்டமும் கூட சிறுபான்மையினர் மத்தியில் அல்லது பொதுவாக இருக்கின்ற கல்வியாளர்கள் மத்தியில் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக வலதுசாரிகளோடு ஒரு ஆலோசனை கூட்டம் அது நடத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறதா என்பதற்கான பதிலையும் சேர்த்து உங்கள்கிட்ட கேட்கிறேன். முதல்ல புதிய கல்விக் கொள்கையை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் கல்வியாளர்கள் சொல்லக்கூடிய, நீங்க என்ன கல்வியாளர் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைச்சுக்கிறீங்களோ நீங்க முதல் கொண்டு, என்னோட குழந்தை எல்கேஜி தாங்க படிக்குது, ஆனா அந்த எல்கேஜி சீட்டு வாங்குறதுக்குள்ள நான் பட்ட பாடுன்னு நினைக்கிற பெற்றோர்கள் வரைக்கும் அத்தனை பேரும் புதிய கல்விக் கொள்கையை பற்றி தங்களோட கருத்துக்களை தெரிவிக்கலான்னு மத்திய அரசாங்கம் ஓப்பனா கால் கொடுத்து, நீங்க உங்களோட கருத்துக்களை எங்க கிட்ட பதிவு பண்ணி அனுப்புங்கன்னு சொல்லி இவ்வளவு வருஷ கணக்குல மக்கள் கிட்ட கருத்து கேட்டு கிட்டத்தட்ட 80,000க்கும் மேற்பட்ட கருத்துக்களை நாடு முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா தரப்பு மக்கள், பல கல்வியாளர்களுக்கு இப்படி ஒரு கருத்து கேட்பு கூட்டம் நடந்ததே தெரியலையே. அவங்க சொல்லிருக்கதே ஏங்க, வாக்காளர்ல இதுல இருக்கிறாங்க, உங்க பேரை சேர்த்துங்க திருத்தங்கன்னு சொன்னா கூட எலெக்ஷன் அன்னைக்கு ஐயோ இன்னைக்கு என்னோட ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல பேர் இல்லைன்னு சொல்றவங்க இருக்கிறாங்க இல்லையா? இன்னைக்கும்
அப்ப கல்வி கொள்கை வந்து நாங்க என்ன ரகசியமா கூட்டத்துக்குள்ளே வச்சு நடத்துறோம்? ஓபனா வெப் போர்ட்டல்ல MHRD மினிஸ்ட்ரியோட வெப் போர்ட்டல்ல இது வந்து இருக்கு. நீங்க உங்களோட கருத்துக்களை தெரிவிங்கன்னு சொல்லி கல்வியாளர்கள் உங்களை யாரெல்லாம் நினைச்சுக்கிறீங்க? இந்த நாட்டுல ஒரு மாசம் தான் டைம் கொடுத்தீங்க. இப்ப போனா போதும் 15 நாள் நீங்க இல்ல MHRD வெப்சைட்ல போட்டது ஜூன் 30ஆம் தேதி. மணி நேரம் டைம் கொடுத்தா கூட நம்மளுக்கு அவசியம். எல்லாரும் சேர்ந்து கேட்டீங்கன்னா என்னால பதில் எப்படி சொல்ல முடியும்? பேசுங்க, டைம் குறுக்கிடுறீங்க. இல்ல குறுக்கிடல, நீங்க பல வருஷம்னு சொன்னீங்க, தவறு. நீங்க உங்களுக்கு வீட்டோ பவர் இருக்கு, 2 நிமிஷத்துல உங்களோட வீட்டோ பவரை பயன்படுத்தி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இல்லைங்க, ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். புதிய கல்வி கொள்கை பொறுத்த வரைக்கும் இந்த நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட கருத்து கேட்டு டிராப்ட் தான் கொடுத்திருக்கோம், முடிவாகல. இன்னைக்கும் நீங்க கல்வியாளர்கள் சொல்ற அத்தனை பேரும் தயவு செஞ்சு உங்களோட கருத்துக்கள் எல்லாமே சொல்லுங்க மத்திய அரசாங்கத்துக்கிட்ட. இறுதியாக முடிவெடுக்கும் போது எல்லா விஷயங்களையும் கவனிச்சு எடுப்பாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, திரும்ப திரும்ப குலக்கல்விக்குள்ள போறாங்க, ஒற்றை கலாச்சாரத்தை கொண்டு வராங்க, ஒற்றை மொழி பேசுறாங்கிற விஷயத்தை மக்கள் கிட்ட சொல்லி இதை எதிர்ப்பை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறதுல ஒவ்வொரு சித்தாந்தத்தின் பின்புலத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் தான் இதை செய்யறாங்க. நீங்க முக்கியமான ஒரு கேள்வி முன்வச்சீங்க, சிறுபான்மை கல்வி நிறுவனங்கள் ஏன் ஏழைகளுக்கு 25% கொடுக்க மாட்டேங்கிறீங்க? ஆனா அதற்கான நேரடியான பதில சொல்லவே இல்ல. சிறுபான்மையினுடைய நலன் பாதுகாக்கப்படுறதுக்கான உரிமை பாதிக்குங்கிறீங்களே, மதத்தை பின்பற்றதுக்கோ மொழியை பேசுறதுக்கோ எந்த தடையும் கிடையாது. நீங்க கேட்ட பாதுகாப்பு ஃபீஸ் வாங்குறதுல மட்டும்தான். இது இன்னைக்கு குழந்தைங்களை படிக்க வைக்கிற அத்தனை பெற்றோருக்கும் தெரியும். இதை திரும்ப எங்க பிஜேபி அரசாங்கம் கொண்டு வந்துரும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இன்னைக்கு எல்லாரும் வேற ஒரு போர்வையில இதை எதிர்க்க துணிறாங்க. 12வது இருக்கிற குழந்தைகள் வரைக்கும் சாப்பாடு சேர்ந்து போடுறதுக்கான திட்டங்கள் முதல் கொண்டு 5ஆம் வகுப்பு வரைக்கும் தாய்மொழியில படிக்கிறதுக்கான வாய்ப்பு வரைக்கும், 5வதுக்கு மேல எந்த மொழியில வேணாலும் 3வது மொழியாக எடுத்து படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரைக்கும் இந்த புதிய கல்விக் கொள்கையில் இருக்கு. நம்ம உலகத்தினுடைய பல்வேறு சவால்களை சமாளிக்கிறதுக்கு நம்ம குழந்தைகளை தயார்படுத்த வேண்டிய, குறிப்பாக அறிவியல்ல, புதிய கண்டுபிடிப்புகள்ல, ஆராய்ச்சிகள்ல, மேல் கல்விக்கு போகும்போது அவங்களுக்கு தேவையான உதவிகள், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் புதிய கல்வி கொள்கையில இருக்கு. இதை எல்லாம் தவிர்த்துட்டு மதம், குலக்கல்வி அப்படிங்கிற ஏதோ ஒரு பின்னணியில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த விஷயத்தை எதிர்க்கிறாங்க. தயவு செய்து பொதுமக்கள் இதை புரிந்து கொள்வார்கள். நேரம் ரொம்ப கடந்து போயிட்டு சொன்னது ரொம்ப சுருக்கமாவே சொல்றேன். அந்த அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கிறது 1,10,000 கிராமங்கள், 1,200 நகராட்சிகளில் கருத்து கேட்கப்பட்டது. எங்க? உத்தரப்பிரதேசம், வட மாநிலங்களில். தென் மாநிலங்களில் ஒரு மாநிலத்தில் கூட கேட்கப்படவில்லை. அப்ப தென் மாநிலங்கள் இதை புறக்கணிக்கப்பட்டிருக்குது. இவங்க எப்படி சொல்ல முடியும்? ஆக இன்னைக்கு கல்வி சேவையில நாங்க வந்து இந்த நிதிக்காக சொல்றாங்க. ஒவ்வொரு மாநில அரசாங்கத்துக்கிட்ட இருந்து கல்வி அமைச்சர்கள் முதல் கொண்டு எல்லாத்துக்கிட்ட கருத்து கேட்டிருக்கோம். நீங்க நம்ம நேரம் ரொம்ப குறைவா இருக்கு வானதி, நம்ம இன்னொரு நிகழ்ச்சியில தொடர்ந்து இதை பேசலாம். இது ஒரு பெரிய சப்ஜெக்ட், நம்ம இதுக்குள்ள ரொம்ப பேச முடியாது. பல்வேறு நல்ல விஷயங்கள் இருக்கிறது. நீங்க குறிப்பிட்ட மாதிரி இதுல வந்து 10 லட்சம் பேருக்கு நாங்க வந்து ஃபெலோஷிப் கொடுக்கிறோம்ன்றாங்க. ஆசிரியர்களுக்கான பயிற்சிகள் தொடர்ந்து 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பயிற்சியும் 5 ஆண்டுக்கு ஒரு முறை தேர்வு அப்படியான உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களும் கூட சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் பொதுவாக கல்வியாளர்கள் எழுப்புகின்ற முக்கியமான பிரச்சனைகளை கணக்கில் எடுத்துக்கொண்டு எதெல்லாம் சரியாக இருக்கும், எது சரியில்லைங்கிறத ஒரு பரந்த மனப்பான்மையோட, வெளிப்படையான ஒரு ஏற்கக்கூடிய மனப்பான்மையோடு மத்திய அரசாங்கம் செயல்பட்டா அது நல்லது. அது இல்லாம மற்ற சொல்கின்ற அத்தனை பேருக்கு ஒரு நோக்கத்தை கற்பிக்கும் போது நீங்க அதை ஏற்கிற நிலையிலேயே இல்லையோ அப்படிங்கிற கேள்வி எழுப்பிக்கூடும். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். எதிர்த்து பேசிட்டு